இன்று நாம் பரலோக சான்றிதழ் என்னும் தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வோம். மெல்கிசேதேக் வெளியீட்டு நிறுவனம் வெளியிட்ட எழுத்து படைப்புகளும் விசுவாசமும் என்ற தலைப்பிலான புத்தகத்திலிருந்து ஒரு கதையை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெண் திருமணமாகி பிள்ளைகள் பெற்று அவர்களை வளர்த்தால், அவர்களை வளர்க்கும் போது அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி, இப்போதிருந்து நான் எப்படி இவர்களை நன்றாக வளர்ப்பது, நான் எப்படி கஷ்டங்களை மேற்கொள்வது, எனக்கு வயதாகும் போது எவ்வகையான வாழ்க்கை வாழ்வேன் என்று அதிகமாக கவலை கொண்டார். பல காரியங்களை பற்றி கவலை கொள்ளும் போது அவள், நான் பல விஷயங்களில் சான்றிதழ்களை பெற்றால் எனக்கு வயதாகும் போதும் கூட என்னால் நன்றாக வாழ முடியும் என்று சிந்தித்தாள். இதை பற்றி சிந்தித்து அவள் அநேக விதமான சான்றிதழ்களை பெறுவதற்காக கடினமாக உழைத்தாள். அவள் நம் சபையில் சேரும் முன் இப்படிதான் வாழ்ந்து வந்தாள். இருப்பதிலே அடிப்படையான ஓட்டுநர் உரிமத்தில் தொடங்கி அதன் பின் மேற்கத்திய சமையற்கலையில் உணவை கையாளும் சான்றிதழை பெற கடினமாய் உழைத்தாள். அடுத்து அவள் தரகருக்கான தனது சான்றிதழையும் குழந்தை கவனிப்புக்கான சான்றிதழையும் பெற்றாள். அவள் பெறக்கூடிய ஏதாகில உரிமமோ அல்லது சான்றிதழோ இருந்தால் அவள் அதை பெற கடுமையாக படித்தாள். அவள் புதிய சான்றிதழை பெறும்போதெல்லாம் அவள் கணவன் வருந்தி அவளிடம், நீ மரிக்கும் போது இவையெல்லாம் உன்னோடு எடுத்து செல்ல போகிறாயா என்றார். அவர் இந்த கசப்பான வார்த்தைகளை அவளிடம் பேசுவார். ஒரு நாள் அவளுடைய கணவரின் வார்த்தைகள் எப்போதும் விட வித்தியாசமா இருந்தன. அவள், நீ மரிக்கும் போது இவையெல்லாம் உன்னோடு எடுத்து செல்ல போகிறாயா என்பதை கேட்டபோது, நீ மரிக்கும் போது என்னும் வார்த்தைகள் போதுமான அளவு அவள் மனதில் நாள் முழுவதும் அழுத்தியது. பின்பு அவள் மறுவாழ்வை பற்றி சிந்திக்க தொடங்கினாள். பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க ஏதேனும் சான்றிதழ் வேண்டுமா? அதுவரை தான் இன்னும் அதிக சௌகரியமாய் வாழ முடியும் என்று எண்ணி அவள் அநேக சான்றிதழ்களை பெற்றிருந்தாள். பரலோக சான்றிதழ் ஏதேனும் இருக்கிறதா? அப்படி இருந்தால் அது இல்லாமல் என்னால் பரலோகம் போக முடியுமா? நீ மரிக்கும் போது என்னும் வார்த்தைகளை கேட்கும் போது பரலோகம் போவதற்கான சான்றிதழ் இருக்கிறதா என்று அவள் வியந்தாள். அவள் தன் மனதில் இந்த கேள்வியோடு நம் சபையின் உறுப்பினர்களை சந்திக்க நேர்ந்து பரலோக சான்றிதழ் தேவைப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டாள். இவ்வுலகிலே நாம் வாழ்வதற்கு பல்வேறு சான்றிதழ்கள் தேவைப்படுவது போலவே பரலோகம் செல்வதற்காகவும் சான்றிதழ் இருக்கிறது அல்லவா? நிச்சயமா இருக்கிறது. நன்றி சொல்லும் விதமாக இந்த சான்றிதழை பெறுவது ஒன்றும் கடினமல்ல. இவ்வுலக ஜனங்கள் சான்றிதழை பெறவும் உரிமம் பெறவும் ஒருவரோட ஒருவர் போட்டியிடுகிறார்கள். ஆனால் பரலோக சான்றிதழை பெறுவது எளிது என்றாலும் கூட அவர்கள் அதை பெறுவதற்கு எதுவும் செய்வதில்லை. வாருங்கள் நாம் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை பார்த்து பரலோக சான்றிதழ் என்னவென்பதை காண்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இதுவே பரலோகம் பிரவேசிப்பதற்கான சான்றிதழாகும். பிதாவின் சித்தத்தின்படி செய்வது. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகம் பிரவேசிக்க முடியும் என்பதால் நாம் தந்தையின் சித்தத்தை அறிந்து அதன்படியே செய்தால் நாம் பரலோகம் பிரவேசிப்பதற்கான சான்றிதழை பெறுவோம். பரலோகம் மற்றும் நரகமும் இவ்வுலகுக்கு பின் மறுவாழ்வும் இருப்பதை தேவன் நம்மை விசுவாசிக்கும்படி சொல்கிறார். எனவேதான் வேதாகமம் விசுவாசத்தை வலியுறுத்துகிறது. வேதாகமத்தின் 66 புத்தகங்களும் விசுவாசம் என்னும் வார்த்தையை அநேக இடங்களில் பதிவு செய்திருக்கின்றன. நமக்கு விசுவாசம் நிச்சயம் வேண்டும். காணக்கூடிய உலகை நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் நாம் காணப்படாத உலகமான பரலோக ராஜ்யத்தில் முழுமையான விசுவாசம் கொள்ளும் போது நாம் நிச்சயமாய் பரலோக சான்றிதழை பெறுவோம். இந்த உண்மையை தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார்.
நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். பரலோகம் செல்லும் வழியை தேவன் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் நடப்பதற்கான வழியை அவர் பரிந்துரை செய்தாலும் அவர்கள் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. அது ஏனென்றால் அவர்கள் தேவன் இருப்பதையும் மறுவாழ்வு பரலோகம் அல்லது நரகம் இருப்பதையும் விசுவாசிக்கவில்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறதாவது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. NASB பதிப்பை பொறுத்தவரை எழுதப்பட்டிருப்பதாவது, நம்புகிறவற்றின் மீது கொண்டுள்ள உறுதிதான் விசுவாசம். கண்ணால் பார்க்காவிட்டாலும் கூட உண்மையான ஒன்றை நம்புவதுதான் விசுவாசம். வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டவைகள் எல்லாமே காணப்படாதவைகளாயினும் அவை உண்மையாகும். இதை அறிவதே விசுவாசமாகும். எனவே விசுவாசம் இல்லாதவர்களால் ஒருபோதும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய முடியாது. நாம் 6ஆம் வசனத்திற்கு போவோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் காணப்படாதவைகளாயினும் அவை உண்மை என்று விசுவாசிப்பவர்களே விசுவாசமுள்ள ஜனங்களாவர். அவர்கள் தேவனுடைய வார்த்தைகள் நிஜம் என்றும் அவைகள் நிச்சயமாய் நிறைவேறும் என்றும் விசுவாசிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் 7ஆம் வசனத்தில் தோன்றும் நோவா, 8ஆம் வசனத்தில் தோன்றும் ஆபிரகாம், மேலும் சாராள், மோசே, ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் யோசிப்பு ஆவர். விசுவாசத்தின் அதிகாரம் எனப்படும் எபிரேயர் 11இல் தோன்றும் சகல ஜனங்களும் தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் காணாவிட்டாலும் கூட அதை நம்பிக்கையோடு எப்போதும் அறிந்து உணர்ந்து புரிந்து கொண்டார்கள். இந்த ஜனங்களை நாம் விசுவாசத்தின் முற்பிதாக்கள் என்று அழைக்கிறோம் இல்லையா? நாம் 7ஆம் வசனம் தொடருவோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பய பக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த பெயர்தான் நோவா. தேவன் பூமியை ஜலத்தினால் நியாயந்திருப்பதற்கு முன்பாக பேழையை கட்டுவதின் வாயிலாக அவர் தன் குடும்பம் அனைத்தையும் மிருகங்களையும் ரட்சிப்பதில் பெரும் பங்காற்றினார். அவர் விசுவாசமுள்ள மனிதர் ஆவார். அந்நாட்களில் தேவன் நோவாவை பேழையை கட்டும்படி கட்டளையிட்டார். இன்று நாம் வெறுமனே அவர் தேவன் கட்டளையிட்டபடியே பேழையை கட்டினார் என்று கேட்கிறோம். அது கேட்பதற்கு எளிதாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் பேழையை கட்டுவதற்கு அவருக்கு வெகு நாளானது. பேழையை கட்டுவதற்காக அவர் பொருட்களையும் பெலனையும் மேலும் அதிக முயற்சியையும் செலவிட வேண்டியிருந்தது. சில அறிஞர்கள் பேழையை கட்ட 40 வருடங்கள் ஆகியிருக்கும் எனவும் வேறு சிலர் 120 வருடங்கள் ஆகியிருக்கும் எனவும் கருதுகிறார்கள். அவர் எல்லா நாளும் வேலை செய்தாலும் கூட அதை முடிப்பதற்கு அவருக்கு நெடுநாட்கள் ஆகிவிட்டது. பேழையை கட்டுவதற்கு எவ்வளவு நேரமும் முயற்சியும் பணியும் அவர் செலவிட்டிருப்பார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? இதற்கு மேலாக என்னவென்றால் அவர் குதிரை, ஆடு மாடுகள், புலிகள் போன்ற மிருகங்களையும் பேழைக்குள் வழிநடத்த வேண்டியிருந்தது. அது அவருக்கு கடினமான பணியாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட கடினமான காரியத்தை எப்படி நோவாவால் செய்ய முடிந்தது? இதில் எதையுமே நோவா முன்பு அனுபவம் செய்ததில்லை என்றாலும் கூட அவரால் தேவனுக்கு கீழ்ப்படிய முடிந்தது. ஏனென்றால் தேவன் சொன்னபடியே எல்லாம் நிறைவேறும் என்பதை அவர் விசுவாசித்தார்.
ஒருவேளை தேவன் சொன்னதை நோவா விசுவாசிக்கவில்லை என்றால் 믿지 못했다면 தன் வாழ்நாள் முழுவதையும் அவர் செலவு செய்ததைப் போல அவரால் செய்திருக்க முடியுமா? 이유가 없었지 않겠습니까? அவர் விசுவாசித்ததால் அவரால் அவ்வகையான பணியை செய்திட முடிந்தது. இன்று பரலோக சான்றிதழ் எனும் தலைப்பிலான தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதின் வாயிலாக நாமும் கூட தேவனுடைய வார்த்தைகளை நோவா விசுவாசித்ததைப் போல செய்திட வேண்டும். 믿어야 되겠습니다. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று வலியுறுத்துகிறது. 강조하고 இவையெல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு விசுவாசம் வேண்டும். 모든 일을 할 வேறு வகையில் சொன்னால் நம்மால் பரலோக சான்றிதழை பெற முடியும். 것입니다. நாம் ஓய்வு நாளை ஆர்வமாய் ஆசரித்து தேவனுடைய கட்டளைகளுக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து ஆத்துமாக்களை ரட்சிப்பதில் நம் நேரத்தை செலவிடுகிறோம். 하고 있습니다. அதே சமயத்தில் உலக ஜனங்கள் சீக்கிரமே மறைந்து போகும் ஏதோ ஒன்றிற்காக முயற்சி செய்கிறார்கள். அது ஏனென்றால் அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் நம்பிக்கை கொள்ளவில்லை. 하늘나라가 நம் சியோன் உறுப்பினர்கள் விசுவாசித்து 우리 시온에 இங்கு வந்திருக்கிறார்கள் இல்லையா? 믿어지기 때문에 이 자리에 오신 것 아니겠습니까? எனவேதான் நோவா பேழையை கட்டுவதில் 40 120 வருடங்கள் செலவழித்து அதிகப்படியான நேரத்தை முதலீடு செய்தார். 재물을 거기에 쏟아부었습니다. பேழையை கட்டுவது அவ்வளவு எளிதல்ல. நோவாவின் பேழையை போன்ற பெரியதொரு கப்பல் அந்நாட்களில் வேறு எங்கேனும் இருந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? 언제 한 적이 있었을까 말이죠. அப்படி ஒன்று இருந்ததே இல்லை. 하지 않았습니다. இருந்தாலும் தேவன் தனக்கு கட்டளையிட்டதை நோவா விசுவாசத்தோடு தொடர்ந்தார். 고 진행했습니다. வானத்திலிருந்து மழை பெய்யும் என்பதை கற்பனை செய்ய முடியாத காலத்தில் நோவா பேழையை கட்டினார். 방주를 준비 நம்பிக்கை இல்லாமல் அவரால் ஒருபோதும் அப்பணியை செய்திருக்க முடியாது. 일 아니겠습니까? அவர் விசுவாசத்தோடு இருந்ததால் அந்த காரியங்களை அவரால் செய்ய முடிந்தது. 그거 있었다고 அது வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 여러분 இன்று 이 시간을 வேதாகமம் தேவனுடைய வார்த்தை என்பதை 하나님의 உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். 믿어야 되겠습니다. மேலும் என்ன நடக்க வேண்டியிருந்தாலும் 반드시 தேவன் நியமித்த காலத்தில் 시겠다고 하신 அது நிச்சயமாய் நிகழும் என்பதை 또그 시점 நாம் விசுவாசிக்க வேண்டும். 일어날 일들이 반드시 일어난다는 사실도 우리 모두가 믿어야 되겠습니다. எனவே வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்ட எல்லா போதனைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். 그대로 준행하는 우리가 되어야 되겠습니다. ரட்சிப்பை பெறவும் உலகையும் ரட்சிப்பதற்காகவும் நாம் நிச்சயமாய் முயற்சி செய்ய வேண்டும் என வேதாகமம் போதிக்கிறது. இந்த வார்த்தைகளையும் நாம் விசுவாசிக்க வேண்டும் இல்லையா? 저는 또 믿어야 되겠죠. வேதாகமத்தின்படி மாம்சத்தில் வந்த தந்தையாகிய தேவனையும் தாயாகிய தேவனையும் கூட நாம் விசுவாசிக்க வேண்டும். 믿어야만 합니다. சகல மனுகுலத்தின் ரட்சிப்பிற்காகவும் 원에 나아가 கடைசி நாட்களில் 가야 된다. ஜனங்கள் எங்கே போக வேண்டும்? 성령과 ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். இந்த அழைப்புக்கு சகல மனுக்குலமும் பதிலளிக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது. 우리에게 가르쳐 주고 있습니다. இந்த ஜனங்கள் பரலோக சான்றிதழை கொண்டிருக்கிறார்கள். வேதாகமம் இப்படி சொல்லவில்லையா? 합니다. 이렇게 성경은 말하고 있지 않습니까? நோவா பேழையை கட்டி கொண்டிருக்கும் போது 지을 때 அநேக ஜனங்கள் அவரை பரியாசம் செய்து அவரை பார்த்து நகைத்தார்கள். 자신은 ஆனால் நோவா என்ன செய்தார்? அவர் தடைகளையும் அவதூறையும் பரியாசத்தையும் தாங்கிக் கொண்டார். அவர் தைரியமாய் இருந்தார். அவரால் இப்படி பதிலளிக்க முடிந்தது? அது ஏனென்றால் அவர் தேவன் சொன்னது நிறைவேறும் என்பதை முழுமையாக விசுவாசித்தார். 그래서 எனவே எபிரேயர் 10ஆம் அதிகாரமும் கூட விசுவாசம் கொண்டிருப்பவர்கள் தங்கள் நம்பிக்கையை தூர எறிந்துவிடக் கூடாது என சொல்கிறது. இதற்கு தேவன் சொன்னது போலவே நிறைவேறும் என்பதால் நாம் எப்போதும் நம்பிக்கையோடும் உறுதியான விசுவாசத்தோடும் வேலை செய்ய வேண்டும் என்று அர்த்தமாகும். 히브리 10장 நாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 말씀 35ஆம் வசனத்திற்கு போவோம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நமக்கு விசுவாசம் வேண்டும். 산다고요? எபிரேயர் 11 எழுதப்பட்டபடியே விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. 한 것처럼 பின்வாங்கி போவானானால் 그것이 அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். 되어 있습니다. 또한 நாமோ கெட்டு போக பின் வாங்குகிறவர்களாயிராமல் 하리라. ஆத்துமா ஈடேற 우리는 விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். 빠질 자가 아니요 오직 영혼을 구원함에 이르는
믿음을 가진 자니라고 했습니다. இதற்கு நாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போவதற்கான சான்றிதழ் பெறுவதற்கு தேவையான விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும் என அர்த்தம் இல்லையா? 일단은 이와 같은 가르침 아니겠습니까? எனவே விசுவாசம் உள்ளவர்கள் யாராயினும் 가진 사람 தங்கள் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அது நிச்சயமாய் நிறைவேறும். நம் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாதென வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. 22ஆம் வசனத்திற்கு போவோம். 우리가 마음에 வேதாகமம் நம்மிடம் 양심의 துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் பூரண நிச்சயத்தோடும் யாரிடம் தேவனிடத்தில் சேர கடவோம் என்று சொல்கிறது. 오늘 இன்று வேதாகமத்தின் வாயிலாக நீங்களும் நானும் பரலோகம் பிரவேசிப்பதற்கான சான்றிதழை பெறுவதற்கு பயில்கிறோம். 성경을 통해서 지금 배우고 있습니다. வேதாகமம் தேவன் சொன்னபடியே எல்லாவற்றையும் செய்யுங்கள் என்கிறது. இதுவே முடிவு. 바로 그것입니다. வேதாகம வார்த்தைகளிலிருந்து எதையாகிலும் கூட்டவோ அல்லது எடுத்து போடவோ கூடாது. 그대로 하라. எழுதப்பட்டபடியே எல்லா காரியங்களும் நிறைவேறும். எனவே விசுவாசமும் நம்பிக்கையும் கொள்ளுங்கள். வேதாகமம் நமக்கு இதை போதிக்கிறது. நோவாவின் நாட்களில் அவதூறுக்காரர்கள் இருந்தார்கள். ஆரம்பகால சபையின் நாட்களிலும் கூட இயேசுவின் மீது விசுவாசம் கொண்ட ஜனங்களை அநேக ஜனங்கள் நாசரேத்தில் உள்ள தச்சரான இயேசுவை விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி அவதூறு செய்து பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் ஆரம்பகால சபையின் உறுப்பினர்கள் எப்படி பதிலளித்தார்கள்? அவர்கள் தங்கள் நம்பிக்கை இழந்துவிடவில்லை. அவர்கள் இயேசுவை வானத்தையும் பூமியையும் மற்ற எல்லாவற்றையும் படைத்த சிருஷ்டிகர் என முழுமையாக விசுவாசித்தார்கள். 성령 시대. பரிசுத்த ஆவியின் காலமான இன்று எப்படி? 물론 யெகோவா தேவன், கிறிஸ்து இயேசு மற்றும் புதிய நாமம் அன்சாஹோங் ஒன்றான ஒரே தேவனாவார். 한분 அவர்கள் வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு பெயர்களோடு வந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றான ஒரே தேவனாவார். 같은 இந்த காலத்திலும் கூட புதிய நாமத்தோடு பூமிக்கு வந்த கிறிஸ்து அன்சாஹோங் மீது விசுவாசம் கொண்டிருப்பவர்களும் ஆவி மணவாட்டியின் மீது விசுவாசம் கொண்டிருப்பவர்களும் நித்திய பரலோக ராஜ்யம் பிரவேசிக்கத்தக்கதாக பரலோக சான்றிதழை ஏற்படுத்தியுள்ளார். 티켓을 그렇게 만들어 놓으셨습니다. இப்போதிருந்து பரலோக சான்றிதழை எப்படி பெறுவது என்று படிப்போம். 얻을 수 있는지에 대해서 살펴보도록 합시다. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3장 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. உங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் உள்ளதென்றால் உங்களிடம் பரலோக சான்றிதழ் உள்ளது என்று அர்த்தமில்லையா? பிலிப்பு பட்டணத்தில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு 이 글을 இந்த கடிதத்தை எழுதினது யார்? அப்போஸ்தலர் பவுல் ஆவார். 거기로 அங்கே இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். உங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்வதின் அர்த்தம் நீங்கள் ஏற்கனவே பரலோக சான்றிதழ் பெற்று விட்டீர்கள் என்பதாகும். அப்படியானால் இங்கு நம்முடைய என்பது யாரை குறிக்கிறது? 이 사람들은 도대체 மேலும் அவர்களால் எப்படி பரலோக சான்றிதழ் பெற முடியும்? 자격증을 얻을 수 있었을까? ஒவ்வொரு வகையான சான்றிதழுக்கும் வெவ்வேறு தகுதி வேண்டும். 걸맞는 어떤 요구하는 일들이 있을 것입니다. மிட்டாய் அல்லது அடுமனைக்கான சான்றிதழ் பெற பிசைந்த மாவு செய்வது எப்படி என்றோ அல்லது அதை போன்ற வேறு திறனையோ அவர்கள் கற்க வேண்டும். 기준이 있을 것입니다. மேற்கத்திய முறையின் உணவுகளை சமைப்பதில் சான்றிதழ் பெற அதற்கும் கூட தகுதியும் திறனும் வேண்டும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்வதின் வாயிலாக 자신의 것 அப்போஸ்தலர் பவுல் தன்னைத்தானே பரலோகம் பிரவேசிக்க ஏற்கனவே சான்றிதழ் பெற்றவராக விளக்கினார். 여기서 நம்முடைய என்று குறிப்பிடப்பட்ட ஜனங்கள் என்ன தகுதிகளை உடையவர்கள்? 사람들인지 இதை குறித்து நாம் அப்போஸ்தலர் பவுலை பற்றி படிக்க வேண்டும். 고린도 நாம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திற்கு போவோம். 1 கொரிந்தியரை யார் பதிவு செய்தார்கள்? மீண்டும் அது அப்போஸ்தலர் பவுல்தான். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை யாரிடம்? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகி இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
அப்போஸ்தலர் பவுல் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்றார். பரலோக குடியிருப்பு கொண்டு பரலோகம் பிரவேசிக்க சான்றிதழ் பெற்ற ஒருவர் புது உடன்படிக்கையின் சத்தியத்தில் இருந்தார். இன்று உலகிலே எண்ணற்ற சபைகள் இருக்கின்றன. 가 있습니다만 அவைகளுள் எல்லா சபைகளும் புது உடன்படிக்கையை வைத்திருக்கிறதா? 가지고 있는가? இதற்கு நாம் பதிலை கண்டுபிடித்தாக வேண்டும். 찾아봐야 되겠습니다. நாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் படிப்போம். 찾아봅시다. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. 있는 것이라고 했습니다. இங்கே என்னவாக அவர் 제가 또 நம்மை தகுதி உள்ளவராக்கினார்? 무슨 일꾼 되기에 만족해 இப்பூமியில் உள்ள தமது ஜனங்கள் யாவரும் 하나님께서는 புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக வேண்டுமென தேவன் விரும்புகிறார் என்று 되는 것을 வேதாகமம் சொல்கிறது. 이렇게 성경은 알려주고 있습니다. 그래서 1 கொரிந்தியர் 11இல் இயேசு புது உடன்படிக்கையை பிரகடனம் பண்ணினதை அப்போஸ்தலர் பவுல் விவரித்து 하신 예수님의 모습에 대해서 설명하셨고 தானும் கூட புது உடன்படிக்கையின் சத்தியத்தில் இருந்ததாக அவர் வெளிப்படுத்தினார். 밝혀놓으셨습니다. 6ஆம் வசனம் சொல்லுகிறதாவது, 제가 또 புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. 이 부분을 மீண்டும் ஒருமுறை அவர் 강조했고 புது உடன்படிக்கையை வலியுறுத்தினார். 그런 가운데 있습니다. இந்த புது உடன்படிக்கை நிஜமாகவே 나는 நித்திய பரலோகம் பிரவேசிப்பதற்காக நமக்கு சான்றிதழ் வழங்குமா? 하게 하는 자격 நாம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்போம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். நாம் 14ஆம் வசனத்துக்கு போவோம். வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். பஸ்காவின் வாயிலாக புது உடன்படிக்கையை இயேசு பிரசித்தம் பண்ணிய காட்சியை நாம் பார்ப்போம். 19ஆம் வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசு தெளிவாக என்ன கட்டளையிட்டார்? அவர் இதை செய்யுங்கள் என்றார். 20ஆம் வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். பஸ்காவின் அப்பத்தை இயேசு தன் சரீரமாக குறிப்பிட்டார். 알려주시고 மேலும் பஸ்காவின் திராட்சரசத்தை எடுத்து, இது புது உடன்படிக்கைக்குரிய தன்னுடைய இரத்தம் என்று சொன்னார். 바로 6월절 그 포도주는 내 피로 세우는 새 언약 அது யாருக்காக என்று இயேசு சொன்னார்? 있습니까? அவர் இது உங்களுக்காக சிந்தப்படுகிறது என்றார். பஸ்காவின் அப்பமும் திராட்சரசமும் தன்னுடைய மாம்ச ரத்தம் என்று இயேசு அங்கீகரித்தார். 피로세의 그 의미를 예수님께서 인정해 놓으셨습니다. பரலோகம் பிரவேசிக்க விரும்புகிறவர்கள் நிச்சயம் புது உடன்படிக்கையின் சத்தியத்தில் இருக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு தெரியப்படுத்தினார். 일깨워 주셨습니다. நாம் எபிரியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக எதனுடைய புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறார். 영원한 기업의 약 இங்கே 얻게 하려 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரம் என்பது 여기서 말하는 எதை குறிக்கிறது? 기업은 뭘 அது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. 천국이죠. எதன் வாயிலாக தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அருளுகிறார்? புது உடன்படிக்கையின் வாயிலாக. இதற்கு புது உடன்படிக்கை இல்லாமல் உங்களால் பரலோகம் போக முடியும் என்று அர்த்தமா? இல்லை, போக முடியாது என்று அர்த்தமா? இருப்பினும் இன்று உலகிலே பல சபைகளில் புது உடன்படிக்கை இல்லை. அவர்களிடம் பஸ்கா இல்லை. அவர்களிடம் பஸ்காவின் வாயிலாக இயேசுவின் மாம்சரத்தை இல்லை. 요한복음 யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை பார்ப்போம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தன் மாம்சரத்தத்தை குறித்து 생명이 ஜீவனை கொண்ட ஜனங்கள் 예수님께서는
ஜீவன் இல்லாத ஜனங்களை குறித்து இயேசு விளக்கினார். 하시는 내용을 가지고 설명했습니다. 54ஆம் வசனம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன? 한다고요? நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். 다시 살리리. என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். 나로 인하여 இயேசு என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றார். நித்திய ஜீவன் பெற்றிருப்பதன் அர்த்தம் என்ன? அதற்கு நீங்கள் பரலோகம் போக முடியும் என்று அர்த்தம் அல்லவா? 갈수 없다. நித்திய ஜீவன் பெற்றிருப்பதற்கும் பரலோகம் பிரவேசிப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? பதிலை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் கண்டுபிடிப்போம். 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 21장 1절의 말씀 பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். புதிய வானம் புதிய பூமி எதை குறிக்கிறது? அது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். என்ன இல்லை? இனி மரணமும் இல்லை. 없다는 것은 மரணம் இல்லை என்ற வெளிப்பாட்டிற்கு நாம் என்றென்றும் வாழ்வோம் என்று அர்த்தமாகும். 다시는 사망이 துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளே எழுது என்றார். 되니 기록하라 하시고라고 되어 있습니다. பரலோகத்தில் மரணம் இல்லை, ஆனால் நித்திய ஜீவன் மட்டும் இருக்கிறது. 그럼 이 땅에서 அழிந்து போகிற பூமிக்குரிய சரீரத்தோடு நம்மால் பரலோகம் போக முடியுமா? இதன் வாயிலாக தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தரும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். புது உடன்படிக்கையின் பஸ்கா வாயிலாக அவர் நித்திய ஜீவனின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். 그래서 புது உடன்படிக்கையின் பஸ்கா வாயிலாக 하나님 தேவன் நமக்கு அவருடைய பிள்ளைகளாக உரிமையையும் கூட கொடுத்துள்ளார். 권세까지 허락하지 않았습니까? 하나님 தேவன் தம்முடைய அழிவில்லாத மாம்சத்தை புசிக்க கொடுத்து 피를 தம்முடைய அழிவில்லாத இரத்தத்தை குடிக்க கொடுப்பதின் வாயிலாக சகல ஜனங்களுக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அவர் புது உடன்படிக்கையை ஸ்தாபித்தார். அப்படியானால் பரலோகம் பிரவேசிப்பதற்கான சான்றிதழை பெற 반드시 நாம் எந்த சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும்? 어떤 진리가 필요합니까? 6월 நாம் நிச்சயமாய் புது உடன்படிக்கையின் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். 근데 புது உடன்படிக்கையின் பஸ்கா இல்லாமல் பரலோகம் போக முடியும் என்று சொல்லுகிற ஜனங்கள் எல்லாரும் பொய்யர்கள் ஆவர். 드립니다. 요한 1 யோவான் புத்தகத்தில் 하나님의 தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் 하나님을 அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவர்கள் பொய்யர்களாக விவரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? 규정하고 있지 않습니까? பூமியிலே தன்னால் இயன்ற அளவுக்கு நிறைய சான்றிதழ்களை பெற்றால் மட்டுமே தன் வாழ்க்கை உத்தரவாதமானது என்று முன்பு குறிப்பிட்ட கதையில் இருந்த சகோதரி எண்ணினாள். இருந்தாலும் அவருடைய கணவன் சொன்னது போலவே அவள் மரிக்கும் போது அவளால் அந்த சான்றிதழ்களை எடுத்து செல்ல முடியாது இல்லையா? அவளால் அவைகளை எடுத்து செல்ல முடியும் என்றாலும் அவை பயனற்றவை. அன்பர்களே, இந்த பிரச்சனைகளை பற்றி நாம் சிந்திக்கும் போது தேவன் நமக்காக பரலோக சான்றிதழ்களை ஆயத்தம் செய்திருக்கிறார். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் வாயிலாக பரலோக சான்றிதழ்களை பெற்றிருக்கிறோம். 받았기 때문에 எனவே அப்போஸ்தலர் பவுல் நம்பிக்கையோடு நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, நாம் இப்பூமியில் இப்போது வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நாம் உண்மையான குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, நாம் எல்லாரும் நமது பரலோக சான்றிதழ்களை பெற்றிருக்கிறோம் என்றார். 라고 그렇게 말하면서 புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராகும்படி அவரே நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினார் என்று வேதாகமம் சொல்கிறது. 말씀을 주셨고 மேலும் புது உடன்படிக்கை நம்மை 영원한 நித்திய சுதந்திரத்தின் வாக்குத்தத்தத்தை பெற அனுமதிக்கிறது. 그 약속을 가지고 있다라고 일깨워 இன்று தேவனிடமிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் என
நான் விசுவாசிக்கிறேன். மேலும் உங்கள் பரலோக சான்றிதழ்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளும்படி உங்கள் அனைவரையும் ஊக்கமாக கேட்டுக்கொள்கிறேன். நம்மை புதுடன்படிக்கையின் சத்தியத்தில் வழிநடத்திய ஆவி மனவாட்டியாகிய தந்தையாகிய தேவனுக்கும் தாயாகிய தேவனுக்கும் நித்திய நன்றிகளையும் மகிமையையும் துதிகளையும் நீங்கள் செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 부탁드리면서 இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி.